ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் பாலா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல். இந்த டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித் தர போகிறேன்னா, சி++, ஜாவா, பைத்தான், போக போக நான் நிறையா லாங்குவேஜ் சொல்லித் தருவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் we are going to start with சி. அதாவது நம்ம சிலேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னா கொஞ்சம் பொறுமை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது ஒரு ஐடிஇ. ஐடிஇனா என்னென்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஐடிஇனா ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் என்னென்ன பண்ணலான்னா, உங்களை நீங்கள் எழுத போகிற சி ப்ரோக்ராமோ இல்லை C++ ப்ரோக்ராமோ எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் அந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்குள்ள ஒரு எடிட்டரும், அந்த ப்ரோக்ராம் எப்படி நீங்கள் கம்பைல் பண்ணுங்கிறதுக்குள்ள கம்பைலரும் அதில் இருக்கும். இது ரெண்டு இருந்தால் தான் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை எடிட் பண்ணவோ அல்ல கம்பைல் பண்ணவோ முடியும். இதுதான் ஒரு ஐடியோட யூஸ். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் கம்பைல் பண்ணணும்னு கேட்கலாம். கம்பைல் பண்ணுறது பல பர்பஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பர்பஸ் வந்து உங்களோட ப்ரோக்ராம் வந்து பைனரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். பைனரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அப்படி என்னென்னா உங்கள் ப்ரோக்ராமை 0s and 1s மாற்றணும். 0s and 1s என்ன, உங்கள் ப்ரோக்ராம் வந்து அப்படியே 0s and 1ஸ்னு கன்வெர்ட் பண்ணுறது. இப்படி கன்வெர்ட் பண்ணுறனால தான் உங்கள் கம்ப்யூட்டரால் உங்கள் கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டா உங்கள் ப்ரோக்ராமை உங்கள் கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுதான் மொதல் யூஸு ப்ரோக்ராமோட. ரெண்டாவது யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐடியோட மொதல் யூஸ். ரெண்டாவது யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஐடி யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ப்ரோக்ராமில் என்னென்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்ச முடியும். இதுதான் உங்கள் ப்ரோக்ராமோட ஐடியோட ரெண்டாவது யூஸ். ஸோ we are going to download an IDE. அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் google.com போய்க்குங்க. google.com போனதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் அதில் கோட் பிளாக்ஸ்னு டைப் பண்ணுங்கள். கோட் பிளாக்ஸ்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோ கனெக்ஷன் ஓகே. அப்புறம் டவுன்லோட்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டவுன்லோட்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நம்மளுக்கு தேவையானது டவுன்லோட் த பைனரி ரிலீஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். நம்ம வந்து இப்போ வந்து விண்டோஸுக்கு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்மளோட ஐடியை. ஸோ கிளிக்ஸ் விண்டோஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குது. ஒன்று கோட் பிளாக்ஸ் 10.5 setup.exe அண்ட் கோட் பிளாக்ஸ் 10.05 mingw.setup.exe. இதுதான் நம்மளுக்கு கொடுத்த ரெண்டு ஆப்ஷன். ஆனால் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் ஆப்ஷன் என்னென்னா இந்த ஆப்ஷன். இது நம்மளுக்கு ரெண்டு மிரர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம். berlinOS or SourceForge. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் எங்கே சேவ் பண்ணி கேட்கும். அப்புறமா நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபைல் சேவ் ஆரம்பிச்சிடும். இதுதான் உங்களோட கோட் பிளாக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ள மெத்தட். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு ஃபைல் கிடைக்கும். இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களோட இன்ஸ்டாலேஷன் விசார்ட் இன் விண்டோஸ் XP ஆர் விண்டோஸ் 7 இதில் வேணாலும் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நெக்ஸ்ட்டுங்க இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த அக்ரிமெண்ட்டை வந்து அக்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ வந்து கோட் பிளாக்ஸ் கண்ட்ரோலில் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதை எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுங்க. அப்போ நம்ம சி டைரக்டரியில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ சி டைரக்டரை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இது இன்ஸ்டால் ஆன வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் இன்ஸ்டாலேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த இன்ஸ்டால் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மேட்ரு தான். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1 or 2 minutes தான் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்துருங்க. இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த டுட்டோரியல்ஸை உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு இன்ஸ்டால். யா ஓகே.
என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவான சிஸ்டம், அதனால தான் அப்படி டைம் எடுக்குது. இஃப் யூ ஆர் யூஸிங் a good processor you will get higher speeds. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்மள்ட்ட சில இது கேட்கும், தென் ஃபினிஷ். ஓகே, முடிய போகுது. எஸ் கொடுத்துடலாம். என்ன கேட்டுச்சுன்னா கோட் பிளாக்ஸை வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ரன் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கோட் பிளாக்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. அது ஓப்பன் ஆகட்டும். நான் இப்போ நெக்ஸ்ட் இது கொடுக்கணும். இப்போ ஃபினிஷ் கொடுத்துடணும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ கோட் பிளாக்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கோட் பிளாக்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுதான் கோட் பிளாக்ஸ் கம்பைலர் அண்ட் ஐடி. இந்த ஐடியில் தான் நம்ம ப்ரோக்ராம்லாம் எடிட் பண்ண போகிறோம். இனிமேல் நீங்கள் உங்கள் அந்த அப்புறம் கோட் பிளாக்ஸ் கம்பைலர் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஹேக்கர், அதாவது உங்கள் ஸ்டார்ட் மெனு போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் கோட் பிளாக்ஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்துருங்க. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஷார்ட்கட்டை மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டா முடிஞ்சது. இனிமேல் இதை நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இந்த ஷார்ட்கட்டை வந்து இனிமேல் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கோட் பிளாக்ஸ் கம்பைலர் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் உங்கள் கோட் பிளாக்ஸ் கம்பைலர். இனிமேல் நீங்கள் இதே மாதிரி உங்கள் கோட் பிளாக்ஸ் கம்பைலர் ஓப்பன் பண்ணலாம். இதுதான் என்னோட மொதல் டுட்டோரியல். அண்ட் see you next time.